நம்ம இன்னைக்கு வந்து 4வது ஸ்லோகம் பார்க்கிறோம். உபதேசமிருதம். அதனால இந்த உபதேசமிருதம் வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் பணிவான முறையில் நான் வந்து வரவேற்கிறேன். என்னுடைய பணிவான வணக்கத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 3 ஸ்லோகம் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அது யாராவது பார்க்காம சொல்லுவீங்களா? 3மே சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். விஜயராணி மாதாஜி, நீங்க 3 ஸ்லோகத்தையும் சொல்லுவீங்களா? சொல்றேன் பிரபு. 3 ஸ்லோகம் தானே பிரபு சொல்றேன். ஆமா, 3 ஸ்லோகம். வாசோ வேகம் மனச குரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதர உபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷகேத தீரக சர்வாம் அபீமாம் பிருத்வீம் சிஷ்யாத் அத்தியாகார பிரயாச பிரஜல்போ நியமாக்ரக ஜன சங்கர்ஷ லௌல்யம் ஷட்பிர் பக்திர் வினஷ்யதி உத்சாகான் நிச்சயாத் உத்சாகா நிச்சயா தைரியா தத் கர்ம பிரவர்த்ததே சங்க தியாகத் சதோ விருத்தி ஷட்பிர் பக்திர் பிரசித்யதி. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். தெரிஞ்சவங்களும் சொல்லலாம். எது தெரியுதோ 1 2 3 ஏதாவது ஒரு ஸ்லோகம் கூட சொல்லலாம். தெரியுமா? ஏதாவது விருப்பம் இருக்கா யாருக்காவது சொல்றதுக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றேன். வாச்சோ வேகம் மனச குரோத வேகம் ஜிஹ்வா வேகம் உதரோ பஸ்த வேகம் ஏதான் வேகான்யோ விஷஹேத தீராஸ் சர்வாம் அபிமாம் பிருத்திவீம் ச சிஷ்யாத். தெரியும். பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா. கத்துக்கணும். 2வது ஸ்லோகம். அத்தியாகார பிரயாசஸ்த பிரஜல்போ நியமாகிரக ஜனசங்கஸ்ய லௌல்யம் ஷத்பிர் பக்தி வினஷ்யதி அப்படின்னு சொல்லி. 3வது ஸ்லோகம். உற்சாகான் தைரியாத் தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாக ததோ விருத்தே தத்பீர் பக்தி பிரசித்தியதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் ஸ்லோகம் எதை பத்தி? ஒரு ஆன்மீக குருவாக செயல்படக்கூடிய நபர் எப்படி தன்னுடைய புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஸ்லோகம் முதல் விஷயம். 2வது ஸ்லோகத்துல 6 விதமான தடைகளை பத்தி சொல்றாரு. இந்த 6 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா, நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா அது நம்ம பக்திக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3வது ஸ்லோகத்துல உற்சாகம் நிச்சயா தைரியா தத் கர்ம பிரவர்த்தனா சங்கத்தியாக தத்தோ விருத்தே சத்பி பக்தி பிரசித்தியதி அப்படின்னு சொல்லி 4வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்துல பக்தி எப்படி பிரகாசமா இருக்கும், எப்படி பக்தியில முன்னேறுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 விஷயங்களை கடைபிடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த கடைசியா அந்த 3வது ஸ்லோகத்துடைய கடைசியில வந்து சங்கத்யாகா தத்தோ விருத்தே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அசத் சங்கத்தை விட்டுட்டு பக்தி சங்கத்தை எடுத்துக்கணும். மாதவா அசத் சங்கத்தை விட்டு பக்தி சங்கத்தை எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. இந்த 4வது ஸ்லோகத்துல பக்தி சங்கத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, நம்ம 4வது ஸ்லோகத்தை ஒரு முறை படிச்சிருவோம். அப்புறம் அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம உள்ள டீட்டெயிலா போகும். 4வது ஸ்லோகம். ததாதி பிரதிகிருஹ்ணாதி குஹ்யம் ஆக்யாதி ரிச்சதி புங்க்தே போஜயதே சைவ சத்விதம் பிரீத்தி லக்ஷணம். இன்னொரு முறை கூட படிக்கிறேன், கையில புக் இருக்கவங்க பாருங்க. ததாதி பிரதிகிருஹ்ணாதி குஹ்யம் ஆக்யாதி ரிச்சதி புங்க்தே போஜயதே சைவ சத்விதம் பிரீத்தி லக்ஷணம்.
ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ரூபகோஸ்வாமி. ததாதி பிரதிகிருஷ்ணாதி குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி உங்தே போஜயத்தே செய்வ ஷட்விதம் பிரீத்தி லட்சணம் அப்படின்னு. மொழிபெயர்ப்பு என்ன? வெகுமதிகளை தானமாக கொடுத்தல், வெகுமதிகளை தானமாக ஏற்றல், மனதில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்துதல், ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், பிரசாதம் ஏற்றல், பிரசாதம் வழங்குதல் ஆகியவை பக்தர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளப்படும் அன்பிற்கான 6 அறிகுறிகளாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 6ஐயும் 3ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது தானம் சம்பந்தமா ஒரு ஒரு வகையினும், ரகசியத்தை சொல்றது கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வகையாகவும், பிரசாதம் கொடுத்தல், பிரசாதம் ஏற்றல் அப்படின்னு சொல்லி 3ஆவது வகையா 3 விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம். சில பிரபுபாதர் இந்த 4ஆவது ஸ்லோகத்துக்கு விளக்க உரை கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறார், எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த பரிமாற்றம் சாதாரண மக்களிடத்திலையும் இருக்கு அப்படின்னும், பக்தர்களிடத்திலையும் இது இருக்கணும் அப்படிங்கிற முறையில இருந்து ஆரம்பிக்கிறார் சில பிரபுபாதர். நம்ம முதல் ஸ்லோகத்துல, 2ஆவது ஸ்லோகத்துல, 3ஆவது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேரடியா அதற்குள்ள போக மாட்டார் பிரபுபாதர். முதல் ஸ்லோகத்தை பேசும்போது பிராயச்சித்தத்தை பத்தி பேசுறார். 2ஆவது ஸ்லோகத்தை பத்தி பேசும்போது பக்திக்கு தடையா மாயா சக்தி எப்படி இருக்கு, பகிரங்க சக்தி எப்படி இருக்கு, நம்ம எப்படி அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் போன்ற சுழற்சியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3ஆவது ஸ்லோகத்துல பக்தியை எப்படி செய்வது, அதாவது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம பகவான் கிருஷ்ணருக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல தூய பக்தி எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பக்தி தொண்டு, 9 விதமான பக்தி தொண்டை பத்தி பேசியிருந்தார். இந்த ஸ்லோகத்திலையும் பிரபுபாதர் நேரடியா 6 விஷயங்களை பத்தி பேசுவதற்கு முன்னாடி சின்னதா நமக்கு ரொம்ப கம்மியா ஒரு ஜென்ரலா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் பின்னாடி போறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, பிரபுபாதர் சாதாரண சமூக செயல்கள்ல கூட 2 நபர்களுக்கு இடையில இந்த 6 விதமான பரிமாற்றம் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா, தானம் கொடுத்தல், தானம் ஏற்றல், ரகசியத்தை நம்ம மனசுல இருந்து ரகசியத்தை வெளிப்படுத்துறது, ரகசியத்தை கேட்கறது, பிரசாதத்தை கொடுக்கறது, பிரசாதத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற 6 விதமான அன்பு பரிமாற்றம் சாதாரண சமூக செயல்களை கூட இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இங்க சாதாரண செயல்ல பேசும்போது பிரசாதத்தை பேச மாட்டோம், சாப்பாடு, அந்த உணவு, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்க கொடுப்பாங்க. ஒரு விளக்கமே கொடுக்குறாரு. உதாரணமாக ஒரு வியாபாரி ஒருத்தர் வியாபாரத்துல முன்னேற நினைக்கிறார், தன்னுடைய வியாபாரத்தை இன்னும் பரப்பணும்னு விரிவுபடுத்த நினைக்கிறார். அப்ப என்ன செய்வாரு, அவங்களுக்கு மேல யாரு வியாபாரத்துல முன்னேறி போயிட்டு இருக்காங்களோ அவர்களை ஒரு பார்ட்டிக்கோ இல்ல ஒரு ஹோட்டலுக்கோ வர வைத்து அங்க அவருக்கு கிஃப்ட், தானம் ஏதாவது கொடுத்து அங்க அவருக்கு விருந்தும் வைப்பார். உணவகத்துல நல்ல விருந்து, தானம் கொடுத்து விருந்து கொடுத்து, அப்படி விருந்து கொடுக்கும் போதே தன்னுடைய மனசுல என்ன விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல அவர்கிட்ட வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி நான் வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் விருத்திப்படுத்தலாம்னு நினைக்கிறேன், இன்னும் 1-2 கம்பெனிய ஸ்டோர் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய எண்ணத்தை முதல்ல அங்க வந்திருக்கக்கூடிய தன்னுடைய சக வியாபாரிகிட்ட அதை வெளிப்படுத்துவார். அப்புறம் இதுக்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து சில ரகசியங்களையும் கேட்பார். தன்னுடைய மனசுல நான் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறத பத்தி எடுத்து சொல்லுவாரு. அவங்க கிட்ட இருந்து முன்னேறுவதற்கு சில வழிகளையும் அவர்கிட்ட இருந்து கேட்பார். இப்ப சாதாரண பௌதீக செயல்களையும் உணவு பரிமாற்றம் இருக்கு, தானம் இருக்கு,
ரகசியத்தை பகிர்ந்துக்கிறதும் சாதாரண செயல்களும் இருக்கு. ஆனா நாம பக்தர்கள் பக்தியில முன்னேறதை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். அதை பத்தி பேச வந்திருக்கோம். இன்னும் போன ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்காரு பிரபுபாத், அதாவது ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காங்க, சங்க தியாகா சதோ மிருத்தே. சங்கத்தை தியாகம் பண்ணணும். கோஸ்வாமியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு அந்த பக்தருடைய சங்கத்துல எப்படி நம்ம இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். பௌதிகவாதிகளுக்கு கூட நம்ம பழக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது லட்சியம் இல்லை. அவங்களுக்கு லட்சியம் அதுவா இருக்கிறதுனால அவங்க அதுல ஈடுபடுறாங்க. நம்ம லட்சியம் கிருஷ்ண பிரேமி. அதனால நம்ம என்ன செய்யணும், பக்தருடைய சங்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பக்தர்கள் எல்லாரும் கூட பழகுனா என்ன பிரச்சனைங்கிறத கடைசியா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவோம். பக்தருடைய சங்கத்துல எப்படி பழகணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பேசுவோம். நாம் இங்க பிரபுபாத் சொல்றாரு, பக்தர்களுக்கு இடையில இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக தான் இஸ்கானே இருக்கு. அதுக்காக தான் இந்த இஸ்கானே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இதற்காக மேலே குறிப்பிட்ட இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை பக்தர்களுக்கு இடையில செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்கானை உருவாக்கி இருக்கிறதா சில பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு மனிதனையும் இஸ்கான் பக்தர்களுடன் உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப இந்த வாய்ப்பு, இந்த அன்பு பரிமாற்றத்திற்கான வாய்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கும்போது அவங்களோட இதயத்துல உறங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வானது விழித்தெழும். இப்படி முழுமையாக விழித்தெழும் சொல்றாரு பிரபுபாதர். இது கிருஷ்ண பக்தர்கள் கூட இணைந்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேற யாரு கூட இருந்தாலும் அந்த உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமை அது விழித்தெழுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கிருஷ்ண பக்தர்கள் கூட சேர்ந்தா மட்டும்தான் இந்த நம்மளுடைய கிருஷ்ண பிரேமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ண பிரேமை வெளிப்பட செய்ய முடியும். இப்போ ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில 2.62 ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல பிரபுபாதர் ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறார். என்ன ஸ்லோகம்னா, தியாயத்தோ விஷயான் பும்சக சங்காத் சஞ்சாயத்தே காம அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் 2.62 வரும் இல்லையா. தியாயத்தோ விஷயான் பும்சக சங்காத் சஞ்சாயத்தே காமக. என்ன ஸ்லோகம், யாருக்கு தெரியும் ஸ்லோகம்? தியாயத்தோ விஷயான் பும்சக ध्यायतो विषयान् पुंसः सङ्गतेषु बसायते सङ्गात् संसायते कामः कामक्रोधो जायते காமத் குரோதோபி ஜாயத்தே. அந்த ஸ்லோகத்தை ஒரு வரியை மட்டும் பிரபுபாதர் எடுக்கிறார். என்ன வரி? சங்காத் சஞ்சாயத்தே காம. அப்படின்னா எந்த பக்தர்கிட்ட கிருஷ்ண பிரேமி இருக்கோ நம்ம அவர்கள் கூட பழகும் போது நம்மளுக்கும் அந்த கிருஷ்ண பிரேமை உறங்கி நிலையில இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பிரேமை விழித்தெழும் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். இந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது இயற்கையாவே எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு. அது மிருகங்களுக்கா இருக்கட்டும், பறவைகளுக்கா இருக்கட்டும், மரம் செடி கொடியா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளுக்குமே கிருஷ்ண உணர்வுங்கிறது இருக்கு. ஆனா அந்த மனிதர்கள் கிட்ட பார்த்தோம்னா அது ஏறக்குறைய ஓரளவுக்கு வளர்ந்த நிலையில இருக்கு. அது எப்ப பக்தரோடு சேர்றாங்களோ அது உடனே இன்னும் நல்லா முன்னேற ஆரம்பிக்கும் சொல்லப்படுது. இப்ப சைத்தன்ய சரியாம மத்திய லீலையில ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாதிய கபு நய சிரவணாதி சித்த சுத்த சித்தே கரைய உதயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி, கிருஷ்ண பிரேமியானது நித்தியமா நம்மளுக்கு இருக்கு.
சாதிய ககுநய, அதை வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கணும், அதை சாதிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம இதயத்திலே கிருஷ்ண பிரேமம் இருக்கு. அது வெளியே போய் எங்கேயும் வாங்க வேண்டாம். காசு கொடுத்து வாங்கின மாதிரி வெளியே போய் எங்கேயும் வாங்க வேண்டாம். ரவணாதி சுத்த சித்தே, நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டா போதும். சவணம், கீர்த்தனம், மரணம் அப்படிங்கிற முறைகள் மூலியமா நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டா போதும். அது அந்த பிரேமி நம்ம கிட்ட வளர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப பக்தர்கள் கூட சேர்ந்து இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை செய்து கொண்டே அவர் கூட பழகும்போது அவங்களுடைய கருணையால நம்மளுடைய இதயத்துல உறங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பிரேமி சித்தியலும் சொல்லி பிரபுபாதர் சொல்றார். சில பிரபுபாதர் இஸ்கான ஆரம்பிக்கும் போது தனி ஒருவனை தான் ஆரம்பிச்சதா போன ஸ்லோகத்திலையும் சொல்லியிருந்தாரு அவருடைய விளக்க உரையில. இந்த ஸ்லோகத்திலையும் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? இஸ்கான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் தனி ஒருவனை தான் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என்கிட்ட நிறைய பைசாக்கள் கிடையாது. ஆனா வெளிநாட்டு பக்தர்கள் அவங்களால முடிந்த தானத்தை கொடுத்து உதவுனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இஸ்கானை பத்தி, கிருஷ்ண பக்தியுடைய கொள்கைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர்களும் இதை பரப்புவதற்காக அவங்களால முடிஞ்ச தானத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இப்ப இந்த 6 விஷயத்துல முதல் பாட்டு எடுக்கிறோம். தானத்தை கொடுக்கறத பத்தி நம்ம வந்து பேச போறோம். பிரபுபாதர் சொல்றார், அன்னைக்கு என்கிட்ட காசு இல்லை, தனி ஒருவனை தான் ஆரம்பிச்சேன். இந்த இஸ்கானுடைய கொள்கைகளை பார்த்துக்கிட்டு பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு வந்து உலக அளவுல பரவி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், என்ன சொல்றார்? 18ஆம் அத்தியாயத்துல தானம் கொடுப்பதை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாருக்காவது தெரியுங்களா? பகவத்கீதையில 18ஆவது அத்தியாயத்துல தானம் கொடுப்பதை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு. விஜயராணி மாதாஜி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? சாந்தி மாதாஜி அம்மா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல பிரபு. தெரியாதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. முன்னாடி ஆரம்பத்திலேயே 18.5 அந்த ஸ்லோகம் இருக்கு. நான் நம்ம இதுல அந்த குரூப்ல கூட போட்டு வர்றேன். யஜ்ஞதான தபகர்ம நத்யாஜ்யம் காரியம் ஏவைதத். அந்த ஸ்லோகம் யஜ்ஞதானம் தபஸ்ஸைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞதான தபகர்ம ந த்யஜம், அந்த த்யஜம்னு விடுறது. யஜ்ஞத்தையோ யாகத்தையோ தானத்தையோ தவத்தையோ விடக்கூடாது. இந்த யாகமும் தானமும் தவமும் பாவனானி மனுஷனாம். பாவனானினா பாவத்தை போக்கக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது. யார? மனிதர்களை, பிறந்த மனிதர்களை கூட யாகமும் தானமும் தவமும் தூய்மைப்படுத்தக்கூடியது. அதனால அதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு. இப்ப அந்த அடிப்படையில இஸ்கானுக்கு பக்தர்கள் வந்து உதவி புரியுறாங்க தானம். இப்ப பிரபுபாதர் சொல்றாரு, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இஸ்கான் பக்தியை பிரச்சாரம் பண்ணுவதற்கு, விரிவுபடுத்த நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானத்தை கொடுக்குறாங்க. இப்ப நாம திருப்பி ஏதாவது தானமா கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதுக்கு பிரபுபாதர் வந்து என்ன கொடுக்கறத சொல்லி சொல்றாருன்னா, நாங்க எங்களால முடிந்த அளவுக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நாங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு நாங்க வந்து முயற்சி பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. நாங்கள் வழங்கும் எளிமையான வெகுமதிகளை மக்களும் ஆர்வத்துடன் ஏற்கின்றனர். கிருஷ்ண உணர்வு தொடர்பான விஷயங்களை மட்டும் எடுத்து உரைக்கக்கூடிய புத்தகங்களும் பத்திரிகைகளுமே நாங்கள் வழங்கக்கூடிய வெகுமதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெகுமதிகள் தானம். நம்ம கொடுக்கக்கூடிய தானம் என்ன? புத்தகங்களும் விநியோகங்களும். மேலும் பிரபு நிறைய சொல்றாரு. இங்க ஒரு விஷயத்த மட்டும் முதல்ல பேசுறாரு. சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஹரிதாச தாக்கூருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடந்தது. அந்த உரையாடல்ல
சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? மனிதர்களான நாம பகவானின் நாமத்தை உச்சரிக்கிறோம், வாய் விட்டு சொல்றோம். ஆனா மிருகங்கள் இருக்கு இல்லையா, மிருகங்கள், தாவரங்கள், மற்ற உயிரினங்களுக்கு எப்படி அந்த பாக்கியம் போய் சேரும்னு சொல்லி கேட்கும்போது ஹரிதாஸ் தாக்கூர் பதில் சொல்றாரு. பகவான் நாமத்தை நம்ம உயர் வாய் விட்டு உச்சரிக்கும் போது, சங்கீர்த்தனமா நம்ம உச்சரிக்கும் போது, அதை கேட்கக்கூடிய அனைத்து மரங்களும், செடி கொடிகளும், உயிரினங்களும் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரிப்பவர் தூய்மை அடைகிறார். அவர் மட்டுமின்றி இந்த தெய்வீக ஒளியை தற்செயலாக கேட்பவரும் கூட தூய்மை அடைகிறார். தாழ்ந்த மிருக உடல்களில் உள்ள ஆத்மாக்கள், பூச்சிக்கள், மரங்கள் மற்றும் இதர உறுப்பினர்களும் கூட இந்த தெய்வீக ஒளியை கேட்பதால் தூய்மை அடைகின்றனர் அப்படின்னு சொல்லி யார் சொல்ற? ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு. அப்ப நம்ம தானம் கொடுக்கிறோம், புத்தகங்களை விநியோகம் பண்றோம், பத்திரிகைகளை விநியோகம் பண்றோம். மகானுடைய நாமத்தை நகரம் முழுக்க, கிராமம் முழுக்க நம்ம சங்கீர்த்தனத்தின் மூலியமா நாமத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்படி சேர்க்கும் போது உச்சரிக்கிற நாம மட்டும் தூய்மை அடைகிறது கிடையாது, நம்மளுக்கு மட்டும் பாக்கியம் இல்லை. மனிதர்கள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து, மரம், செடி, கொடிகள்ல இருந்து எல்லாருக்குமே இந்த பாக்கியம் போய் சேருதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப நாம கொடுக்கக்கூடிய தானம் எது அப்படின்னா காசோ பணமே கிடையாது. அதை விட உயர்ந்ததான திருநாம உச்சாரணம், அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மிக ஒரு உயர்ந்த விஷயம். அப்ப பகவான் சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்ட் அப்படிங்கிற அந்த காட்டுல பயணிச்சு விருந்தாவனம் போக போறாரு. அப்ப அந்த பகவானுடைய திருநாம உச்சாரணத்தை கேட்டு மான்களும், புலிகளும், யானைகளும், இன்னும் மற்ற சில உயிரினங்கள் எல்லாருமே தன்னுடைய துவேஷத்தை, இப்ப பாம்புக்குன்னு அந்த கோபத்தன்மை எப்பொழுதும் தீண்டிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த பொறாமை குணம், அதை விட்டுட்டு அது அமைதியா இருக்கா. புலி அது மான போன விஷயத்தை பார்த்தா கடிச்சு சாப்பிடும். அப்படி இல்லாம சைத்தன்யனுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்ட உடனேயே யானைகளும், புலிகளும், அவங்களுடைய அந்த துவேஷத்தை, பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்கள் எல்லாமே அவங்களுடைய துவேஷத்தை விட்டு ஒன்னோட ஒண்ணு கட்டி பிடிச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல. அது மாதிரி நடக்கும் எப்ப பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுக்கும் போது எல்லாருமே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே அந்த களங்கத்துல இருந்து விடுபடுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இதை பத்தி சொல்லும்போது பிரபுபாதர் சொல்றாரு, நாம எல்லாருமே இந்த உலகத்துல அன்பா வாழ நினைக்கிறோம். எப்படி அன்பாக மன அமைதியோட வாழ நினைக்கிறோம், தொந்தரவு இல்லாம வாழ நினைக்கிறோம், மனிதர்களுக்கு இடையில நட்புறவு இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம், நாடுகளுக்கு இடையில நட்புறவு இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா எப்ப நம்ம கிருஷ்ண பிரேமியா நம்ம வளர்த்துக்கிறோமோ, ஒரு பக்தர்களுடைய கருணையால நம்ம எப்ப கிருஷ்ண பிரேமியா வளர்த்துக்கிறோமோ, அப்ப உடனே இந்த அமைதியும் தொந்தரவின்மையும் நட்புறவும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா நம்ம கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு, பகவான் நாமத்தை உச்சரிப்பதை விட்டுட்டு நம்ம வெறுமனே மன அமைதியையோ தொந்தரவு இல்லாம வாழணும்னு நினைச்சாலோ இல்ல நட்புறவு நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. அதனாலதான் நம்ம சாதாரண வீட்டுல கூட பார்ப்போம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க பகவான் நாமம் உச்சரிக்கப்படுவது கிடையாது. யார் வீட்டுல எல்லாம் பகவான் நாமத்தை குறைஞ்சபட்சம் ஒரு மாலையாவது உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அவங்க தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாம அவங்க பக்தியில நல்லா இன்னும் முன்னேறி போவாங்க. அந்த அன்பு பரிமாற்றம் நல்லா இருக்கும். ஒருத்தர் கணவன் மனைவிக்கு இடையில, அப்பா மகனுக்கு இடையில, மாமியார் மருமகளுக்கு இடையில இந்த உறவுகள் நல்லா இருக்கும். எப்ப பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது. பகவான் நாமத்தை உச்சரிக்காத போது மனக்கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்ப
தானம் கொடுக்குறாங்க. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தானமா கொடுக்குறாங்க. நாம தானமா என்ன செய்யறோம்? பகவானுடைய நாமத்தை விநியோகிக்கிறோம். சிவபெருமான் என்ன சொல்லியிருந்தார்? இன்னொரு விஷயம், புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் விநியோகிக்கிறத சொல்லி சொல்லியிருந்தார். இன்னொரு ஸ்லோகம் கோபியர்கள் சொல்றாங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சுங்க. பத்திரிகைகள், புத்தகம் ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்தது பகவானுடைய ஹரி நாமம், அது இன்னொரு ஸ்டெப்பு. அடுத்தது மூணாவதா தானமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கோபியர்கள் வந்து கோபி கீதம் அப்படிங்கிற பாடல்ல வந்து ஒரு பாடல் இருக்கு, ரொம்ப முக்கியமான பாடல் அது. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் சவண மங்களம் ஸ்ரீமதாதத்து. அது வந்து மூணாவது வரி. ரெண்டாவது வரி என்ன வரும்? தவ கதாமிருத்தம் தப்த தப்த ஜீவனம் கவிபிரீடித்தம் கல்மசாபகம் சவண மங்களம் ஸ்ரீமத் ஆதத்தம் புவி கிரணந்தியே பூரிதா ஜனா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல். இந்த பாடல் வந்து எந்த விஷயத்த சொல்லுது அப்படின்னா, தவ கதாமிருத்தம், பகவானே உங்களுடைய கதை எப்படிப்பட்டது? அமிர்தம் போன்றது. தவ கதா அமிர்தம், தவ கதாமிருத்தம் சப்த ஜீவனம். யாரெல்லாம் இந்த பௌதிக உலகத்துல எப்படி ஒரு காட்டு நெருப்புல சிக்கிக்கிட்ட எப்படி வந்து துடிப்பாங்களோ, அது போல இந்த உலகத்துல ஜீவன் எல்லாரும் ரொம்ப துடிதுடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு உங்களுடைய கதைகள், பகவானுடைய நாம ரூப குணம் லீலைகள் வந்து எப்படியாப்பட்டது? அமிர்தம் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது முதல் வரி. அப்புறம் வந்து ஸ்ரவண மங்களம், அது மூணாவது. கவிபிரி ஈடித்தம், பகவானுடைய இந்த செய்திகளை வந்து எல்லா கவிஞர்களுமே பாராட்டுறாங்க. அப்புறம் கல்ம சாபகம், நம்மளுடைய எல்லா விதமான அமங்கலத்தையும் போக்கக்கூடியது. அவனுடைய கதைகள் அமிர்தம் போன்றது ஒரு விஷயம். யாரெல்லாம் துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்வை கொடுக்குது. ரெண்டாவது விஷயத்துல அமங்கலத்தை போக்கு, கல்மஷத்தை வந்து போக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் சவண மங்களம், வாழ்க்கையில மங்களத்தை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம்தான், இந்த மாதிரி விஷயத்தை யாரு பகவான கதைகளை வந்து மக்களுக்கு எடுத்து போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவர்களு தான் தானம் கொடுப்பவர்களே சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அன்னதானமோ ரத்த தானமோ கண்தானமோ இங்க பெருசுன்னு சொல்லி பகவானுடைய பக்தர்களான கோபியர்களால சொல்லப்படல. என்ன சொல்றாங்க கோபியர்கள்? எது வந்து உயர்ந்த தானம் அப்படின்னா, தவ கதாமிருத்தம், பகவானே உங்களுடைய கதைகள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. தவ கதாமிருத்தம் சப்த ஜீவனம் கவிபிர் ஈடித்தம் கல்ம சாபகம் சவண மங்களம் ஸ்ரீமத் ஆதத்தம் புவி கிரணத்தியே பூரிதா ஜனா. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா, இந்த கதைகளை யாரு கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ, கொண்டு போய் சேர்க்க யாரு ஹெல்ப் பண்றாங்களோ, உதவி பண்றாங்களோ, அவங்கதான் தானங்களே சிறந்த தானவான் அப்படின்னு சொல்லி கோபியர்கள் சொல்றாங்க. ஓகே, ஆனா நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பகவானுடைய நாமத்தையோ பகவானுடைய கதைகளையோ, இந்த பகவத்கீதை மாரத்தான் வந்துகிட்டு இருக்கு, பல இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரபுபாருடைய புத்தகங்கள், பகவத்கீதை உண்மை உருவில் புத்தகத்தையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து நம்மளுடைய ஆச்சாரியர்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்க முயற்சி பண்ணணும். பிரபுபார் இன்னொரு சில விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? உபதேச மரத்துடைய ஆசிரியர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. அவரு வந்து வீட்டெல்லாம் திறந்துட்டு முழுக்க முழுக்க சைத்தன்ய மகாபுருடைய சேவைக்கு வரும்போது தான் சம்பாதித்த பணத்துல பாதி 50% 50% வைஷ்ணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது. மீதி இருந்த 50%த்துல 25% குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது. 25% ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் சொல்லி எடுத்து வச்சதா சொல்லி சொல்லப்படுது. பிரபுபார் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பக்தர்களுமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு இஸ்கானுக்கு
பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுவதுல அந்த காசை பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் அது 1% 2%, பட் தன்னால இயன்ற அளவுக்கு எப்படி ரூப கோஸ்வாமி கொடுத்தாரோ அது போல நம்ம எல்லாருமே தானம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து ஒரு வகையை பார்த்திருக்கோம். எந்த வகை? தானம் கொடுக்கறது, தானம் வாங்கறத பத்தி பார்த்திருக்கோம். இதுல இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லிக்கிறோம். சில பிரபுபாதர் வந்து அமெரிக்காவில இருக்கும்போது சில நபர்கள் கேட்கறாங்க, பக்தர்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு எத்தனை சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பிரபுபாதர் சொன்னா எங்களுக்கு வந்து 100கணக்கான சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஒரு இடத்த குறிப்பிட்டு இந்த இடத்துல கூட சங்கீதம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகாக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அங்க எந்த சென்டருமே இன்னும் வரல. அங்க எந்த பூஜைகளோ பகவானுடைய நாமம் எதுவும் உச்சரிக்கப்படலை. ஆனா அவரோட திவ்ய திருஷ்டியில அங்க சென்டர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப பக்தர்கள் ஒன்று கூடி இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்றாரு, அந்த பில்டிங்ல பஜனை நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பட் அவருடைய விருப்பத்தை அன்னைக்கு நடக்கல, திவ்ய திருஷ்டின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்டு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய பேரை வந்து அம்பரீஷ் பிரபுன்னு சொல்லி அவங்க பேர். இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. மாயாப்பூர் கோயிலுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரபுபாதர் கிட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பிரபுபாதர் எந்த இடத்த கை காட்டி இங்க பஜனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னாரோ அந்த இடத்த வாங்கி இன்னைக்கு அங்க ஒரு கோயில் கட்டி அங்க பஜனை பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல அவரு தன்னுடைய பணத்தை பிரச்சாரத்துக்காக, பிரபுபாதரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பயன்படுத்தினார். நாமளும் நல்லா முடிஞ்ச விஷயத்த செய்யணும். நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். என்ன பாட்டு அடுத்தது? ரகசியங்களை கேட்கறது, ரகசியங்களை வெளிப்படுத்துறது. நம்மளுடைய மனசுல ஏதோ ஒரு நெருடல் இருக்கலாம். அந்த நெருடலை, அந்த ரகசியத்தை எடுத்து சொல்லணும் பக்தர்கிட்ட. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அதுக்கு தீர்வா ரகசியம் இருக்கும், அது அவங்க கிட்ட இருந்து கேட்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது 2வது பார்ட் நம்ம பார்க்க போற விஷயம். பகவத்கீதையில ரகசியத்தை நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றார். அது எந்த அத்தியாயம்? யாருக்கு தெரியும்? 4th chapterல. சாப்டர் தாயே, என்ன சாப்டர்? பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், நான் இப்ப ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. 4வது. 4வது ரகசியம் என்ன ஸ்லோகம்? அது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இதம் இருக்கா? துதி குக்கிதமம் பிரவஷ்யாம்யன சூரியவே. இன்னொரு முறை சொல்லுங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. இதம் துதி குக்கிதமம் பிரவஷ்யாம்யன சூரியவே ஞான விஞ்ஞான சகிதம் யஸ்யாத்வா மோக்ஷேஷே சுபத். அது எந்த அத்தியாயம் அது? ஹரே கிருஷ்ண பிரபு. எந்த அத்தியாயம் இது? தப்பா சொல்லிட்டோம் நாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா, சாரிங்க பிரபு. ஸ்லோகம் கரெக்ட், ஆனா அத்தியாயம் தான் 4வது அத்தியாயம் நினைச்சேங்க பிரபு. ஆனா 9 சொன்னாங்க பிரபு. 9வது அதிகாரம். 9வது அத்தியாயத்துல தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கேன், நம்ம பொருட்கள் வச்சிருக்கோம், பார்ப்போம். மிக ரகசியமான அதிகாரம். நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த இதை வச்சு பேசுவோம். அந்த 9வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், இதம் தூ தே குஹியத்தமம் பிரக்ஷ்யாமி அனுசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யத் ஞாத்வா மோக்ஷயசே அசுபாத். எனது அன்பு அர்ஜுனா, கிருஷ்ணன் சொல்றார், நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துயரங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் உனக்கு அளிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இங்க ஒரு விஷயம் நான் அனுப்பியிருக்கேன், அதையும் பாருங்க. இது வந்து பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 64வது ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? சர்வ குஹியத்தமம் பூயக, சர்வ குஹியத்தமம் பூயக ஸ்ருணுமே பரமம் வச இஷ்டோசிமே திருடம் இதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க வார்த்தை சமஸ்கிருதத்துல குஹியத்தமம்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
மிக மிக ரகசியம்னு அர்த்தம். இப்ப பகவான் ரகசியம்னு சொல்லி மூணு சொல்றார். ஒண்ணு குஹ்யம், ரகசியம், இது ஒண்ணு. ரெண்டாவது குஹ்ய தர, அது வந்து ரெண்டாவது. அப்படின்னா குஹ்ய தர அப்படின்னா மிக ரகசியம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் குஹ்யம் அப்படின்னா ரகசியம், குஹ்ய தர அப்படின்னா மிக ரகசியம், குஹ்ய தமம், இந்த ஸ்லோகத்தை கூட சர்வ குஹ்ய தமம் இருக்கு இல்லையா, குஹ்ய தமம் அப்படின்னா மிக மிக ரகசியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப குஹ்யம்னு என்ன, எதை பத்தி சொல்லுதுன்னு கீழே பாருங்க. பொருள் உரையில ரகசியமான ஞானம் அப்படின்னா பிரம்மனை பற்றிய ஞானம், ஆத்மா பிரம்மன் இதை பற்றிய ஞானம் வந்து குஹ்யம்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து பரமாத்மா பற்றி சொல்லக்கூடிய ஞானம், அது வந்து மிகவும் ரகசியமான ஞானம்னு சொல்லி சொல்லப்படுது. பகவான் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள், அவருடைய லீலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த மிக மிக ரகசியமான, ரெண்டு மிக போடுறாங்க, மிக மிக ரகசியமான பகுதின்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன ஸ்லோகம் புரோபார் மேற்கோள் காட்டியிருக்காரு, மன்மனா பவபத் மன்மனா பவமத் பக்த மத்தியாஜி மாம் நமஸ்குர். அந்த 9வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்தை போடிட்டு 14 இல்ல கடைசியா மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாமேவ வைசேஷி 34. சத்தியம் யா. இப்ப அந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டு சொல்றாரு, பகவானுடைய நினைவுல எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் மிக மிக ரகசியமானது. ஓகே, அப்ப பக்தர்கள் சொல்லுப்பாரு சொல்றாரு, ஆரம்ப காலகட்டத்துல இந்த இஸ்கான் ஆரம்பிக்கும் போது நம்ம இஸ்கானுக்கு, இந்த இயக்கத்துக்கு வந்து நிறைய பக்தர்கள் ஆத்மான என்ன, கடவுள்னா என்ன, அவருடைய லோகம்னா எப்படியாப்பட்டது, எங்க இருக்கு, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி புரோபர் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்வோம், அதுக்கு விளக்கம் கொடுப்போம், எது ரகசியம் எது ரகசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுப்போம்னு சொல்லி புரோபர் சொல்றாரு. நம்ம வந்து ரகசியம் கேட்கணும், ஒரு பக்தர்கிட்ட அந்த ரகசியத்தை வந்து விவரிக்கணும், சொல்லி கொடுக்க சொல்லி கேட்கணும். பொதுவா பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பகவான் சம்பந்தமா ரகசியத்தை ரொம்ப அதிகமா வெளியே வராது. ஆனா நாம தான் மனசை விட்டு வாய் விட்டு கேட்கணும், பிரபு இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டாதான் நம்ம பக்தியில வந்து இன்னும் நல்லா தெளிவு பெற முடியும்னு சொல்லி சொல்லப்படுது. நம்மளுக்கு தெரியும், ராமானுஜ ஆச்சாரியார் வாழ்க்கையில சில நிகழ்ச்சி நடந்திருக்கு. அவருக்கு ஒரு குரு இல்ல, 2 குரு இல்ல, கிட்டத்தட்ட 4-5 குருக்கள் இருந்தாங்க ராமானுஜ ஆச்சாரியாருக்கு. அவர் என்ன செய்வாருன்னா, ஒவ்வொரு ஆச்சாரியரும் சென்று ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போயிட்டு அவர் வந்து அதுக்கு ஒரு ஞானத்தை வந்து விளக்கம் கேட்டுட்டு வருவார் அவர். புரியுங்க, திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட கர்ம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு விளக்கம் கேட்டுட்டு வந்தார். திருமலை நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குரு இருந்தார் ராமானுஜாச்சாரியர். அவர்கிட்ட வந்து ராமாயணத்துடைய ரகசியங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அவர். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயுமே என்ன சொல்றது, அதோடைய நுணுக்கம், திருவாய்மொழிக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட இருந்து திருவாய்மொழிக்கு என்ன விளக்கம் சொல்லி கேட்டுக்கிட்டார். அது போல நாமளும் ஒவ்வொரு பக்தர்கிட்டயுமே பகவான் சில ரகசியத்தை வச்சிருப்பார். ராமானுஜாருக்கு சொன்ன முடியும் 4-5 குரு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுபோல அந்த ஒவ்வொரு நபர்கிட்டயுமே ஒவ்வொரு விஷயத்த பகவான் வச்சிருந்தார், ஒரு ரகசியத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. ராமானுஜாச்சாரியர் அந்த எல்லா நபர்களையுமே பார்த்து பார்த்து பகவானுடைய செய்தியை கத்துக்கிட்டார். பெரிய நம்பி, அவர் ராமானுஜர் குருவான பெரிய நம்பிக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னோம், திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டார் ஒரு ரகசியம். திருமலை நம்பிக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டார். அப்புறம் வந்து திருமலை ஆண்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து
திருவாய்மொழிக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவங்க கிட்ட இருந்து சில ரகசியங்களை கத்துக்கிட்டார். அதுபோல பக்தர்கள் இன்னொரு பக்தர்கிட்ட இருந்து ரகசியத்தை கத்துக்கணும். பகவான் வந்து அது வேணும்னே என்ன செஞ்சிருக்காருன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்லோகம் கூட எப்படி ஒரு பக்தன் பக்தியில முன்னேறணும் அப்படின்னா இன்னொரு பக்தன் கிட்ட 6 விதமான அன்பு பரிமாற்றங்களும் ஈடுபடணும். அப்பதான் பக்தியும் வளரும், பக்தர்கள் ஒற்றுமையாவும் இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லைங்கிற அந்த வார்த்தை பக்தனுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. பகவான் அதை வந்து விரும்பவும் மாட்டார். அதனால என்ன செய்வார் அவரு, ரகசியத்தை ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒண்ணு வச்சிருப்பாரு அவரு. இப்போ ஒருத்தருக்கு வந்து சமைக்க தெரியும், ஒருத்தருக்கு நல்லா கீர்த்தன் பண்ண தெரியும், ஒருத்தருக்கு நல்லா பேச தெரியும், ஒருத்தருக்கு நல்லா மேனேஜ் பண்ண தெரியும். இப்படி ஒண்ணு வச்சிருப்பார். ஆனா ஒருத்தங்கிட்டே கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அகங்காரம் வர வாய்ப்பு இருக்கு. பக்தர்களை வந்து நிந்திக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பகவான் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு ரகசியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பக்தரும் கூட அடக்கமான முறையில இருந்து அந்த விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரகசிய மனசுல வந்து பக்திக்கு தடையா காமங்களோ இல்ல சில போட்டிகள் பொறாமைகளோ நம்ம மனசுல இருக்கலாம். இப்ப அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். பிரபு இந்த மாதிரி எனக்கு சில சமயம் ஒரு பக்தரை கண்டா கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தன்னுடைய மனசோட விஷயத்தை எடுத்து சொல்லணும். அந்த பக்தர் பகவத்கீதை பாகவதம் போன்ற இடங்கள்ல இருந்து அதுக்குரிய உதாரணத்தை எடுத்து சொல்லி கொடுப்பார். சைத்தன்ய அவரை பார்க்க ஒரு நபர் வரார். ஒரு காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தவர். இப்ப அவர் பகவான் அவருக்கு ஓரளவுக்கு தெரியும் பகவான் சொல்லி இப்ப அவர்கிட்ட கேட்க வரும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாரு சைத்தன்ய என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ போயிட்டு ராமானந்தராயத்தை கேளு. பிரதீபன மிஸ்ரான்னு சொல்லி அந்த நபரு, அவருடைய பேரு சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்த லீலையில வந்து அவருடைய கதை வருது. பிரதீபன மிஸ்ரா அவரு பகவான் சைத்தன்ய மட்டும் போய் கேட்பார், எனக்கு வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்பார். அவர் சொல்லிவாரு, எனக்கே நான் கத்துக்கிட்டதே ராமானந்தராயிட்ட இருந்து, ஸ்வரூபதாமர கோஸ்வாமிகிட்ட இருந்து, எனக்கு எதுவும் தெரியாது, நீ போய் அவங்க கிட்ட கத்துக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட அனுப்பிவிடுவார். அதுபோல நாமளும் ரகசியங்களை கேட்கணும், பகவான்கிட்ட கேட்கணும். பகவானும் நம்மளுக்கு தகுந்த நபர்களை யாரையாவது காட்டி விடுவாரு. அவங்க கிட்ட இருந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதான் மனசை விட்டு நம்ம பேச கத்துக்கிட்டா பக்தியில முன்னேறலாம். இல்லாட்டி அது கொஞ்சம் கஷ்டமா போயிடணும். ஓகே, இப்ப 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து 3வது விஷயம், தானம் கொடுக்கறது, தானம் வாங்கறத பத்தி பார்க்க போறோம். பிரபுபாதருடைய காலத்துல இஸ்கான் ஆரம்பிச்ச சமயத்துல இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம், சண்டே ஃபீஸ்ட் ஞாயிறு விருந்து இருக்கு. ஒவ்வொரு திருவிழாவும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ராதாஷ்டமி, நித்யானந்த திரையோதசி, கௌரவ பூர்ணிமா, நரசிம்ம சதுர்தசி, ராமநவமி, இப்படி ஒவ்வொரு திருவிழாவுக்கும் அங்க வந்து பிரசாதம் கொடுக்கப்படுது. அன்னதானம்னு சொல்றதை விட பிரசாதம் கொடுக்கப்படுது. ஆனா அன்னைக்கு அப்படி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வசதிகள் இல்லை. பிரபர் தனி ஒருத்தராகவே பிரசாதம் செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி அந்த தட்டை கழுவி என்ன செய்யறது, அந்த வீடெல்லாம் தொடச்சி இப்படி பல சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் இன்னைக்கு அவருடைய கருணையால நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையா சாதாரணமாவே பகவானுடைய பிரசாதம் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த பிரசாதத்தை பத்தி பேசும்போது ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, என்ன ஸ்லோகம், நம்ம மகா பிரசாத சொல்றாங்க. அது ஒரு வரி வரும், என்ன வரி, மகா பிரசாதே கோவிந்தே நாம பிரம்மண்ய வைஷ்ணவே சொல்ப புண்ணிய வதமராஜன் விஸ்வாசு நைவு ஜாயத்தே அப்படின்னு சொல்லப்படுது.
அந்த ஸ்லோகத்துல சொல்ப புண்ணியம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவானுடைய பிரசாதத்துல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா பகவானுடைய பிரசாதத்துக்கு அவனுக்கு மதிப்பு தெரியாம போயிடுங்கிறாங்க. கொஞ்சம் புண்ணியம் பண்ணவனும் அவனுக்குலாம் இது மதிப்பு தெரியவே தெரியாது. நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா, அப்பதான் பகவானுடைய பிரசாதத்துடைய மகிமையை தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பிரபுபாரே அந்த கருணையை அவங்களுக்கு தெரியாது. அந்த அமெரிக்க வாழ் மக்களுக்கு, ஹிப்பிகளுக்கு தெரியாது. ஆனா அவரே அந்த கருணையை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கிறார். நம்ம இந்த புத்தகத்துல கூட ஒரு வரி பிரபுபார் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லயே வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வார்த்தை வந்து நல்லா இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, பாருங்க அந்த வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராவிலே அந்த வார்த்தை வருது. முழுமுதற் கடவுளுக்கு படைத்த உணவை, பிரசாதத்தை பக்தர் விநியோகிக்கும் போது நமது பக்தி தொண்டின் உயிரோட்டத்தை தக்க வைப்பதற்காக. எதுக்கு பிரசாதம் எடுத்துக்கணும்? நம்ம பக்தியுடைய உயிரோட்டத்தை தக்க வைக்கணுங்கிறதுக்காக தூய பக்தர்களின் மூலமாக கொடுக்கப்படும் பகவானின் பிரசாதத்தை கருணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபுபாதர். இப்ப அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல, ஆனா பிரபுபாதரே பகவானுக்கு படைத்து இந்த பிரசாதத்தை கருணையோட வேற எல்லா மக்களும் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் பிரபுபார் செஞ்சனால நீங்க உலகம் முழுக்க இஸ்கான் இருக்கு. எல்லாரும் எப்ப போனாலும் ஓரளவுக்கு திருப்தியா சாப்பிடுற மாதிரி பிரசாதத்தை வந்து விநியோகிச்சுட்டு இருக்காங்க. அதோட நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இஸ்கான்ல பிரசாத சேவையில வந்து ஈடுபடணும்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப பக்தர்கள் கோயில்ல வந்து இந்த மாதிரி பிரசாதம் எடுத்துக்கிறாங்க. அவர்களும் தங்களுடைய வீட்டுல எப்பயாவது ப்ரோக்ராம் பண்ணா, பஜனைகள் பண்ணா அவங்களும் வந்து பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. பெரிய பெரிய பக்தர்களை வர வச்சு அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரசாத விநியோகத்தை கொடுக்குறாங்க. இது மாதிரி பிரசாதத்திலையும் பரிமாற்றம். கோயிலுக்கு போனா பிரசாதம் கிடைக்குது. கோயில இருக்க பக்தர்களை வீட்டுக்கு வரவழைத்து இந்த சங்கீர்த்தனத்தை ஏற்பாடு பண்ணி பிரசாதம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பிரசாதம் நம்ம சமைக்கும் போது பகவானுடைய நினைவோட சமைக்கணும். மற்ற எந்த கவனமும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுது. பிரபு ஜீவன்ஹரி பிரபு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருடைய லெக்சர்ல ஒரு இடத்துல. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சன்னியாசி ஒரு இடத்துக்கு பிரசாதம் சாப்பிட வராரு. அப்ப ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துருப்பாங்களே, இந்தந்த பொருள் சமைச்சிட்டு வர சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாங்க. அதுல ஒரு பக்தர், ஒரு அம்மா வந்து சமைச்சிட்டு வந்த பிரசாதையும் குரு மகாராஜ் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்றாங்க. அப்ப மற்ற பக்தர்கள் சாப்பிடும்போது, மற்ற ஐட்டத்தை சாப்பிடும்போது ஒன்றும் சொல்லலை. பட் அந்த அம்மா இப்ப யாரை பத்தி பேசுறோமோ அவங்க சமைக்கும் போது அந்த நபரை பார்த்து சொல்றாங்க, அவங்க ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குரு மகாராஜ் போன நபர்களுக்கு என்ன உணர்வோட சமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அது உண்மையா பொய்யான்னு ஒரு செக் பண்ண போனா அவங்க உண்மையிலேயே பிரசாதம் அவங்க வீட்டுல சமைக்கும் போது சினிமா பாட்டு மாதிரி ஏதோ கேட்டுக்கிட்டு தான் சமைக்கிறாங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டது. அது குருமார்கள் போன்றவங்களுக்கு உன்னதமான நிலை இருக்கணும்னு அந்த விஷயம் தெரிய வரும். அப்புறம் இன்னொரு முறை ஒரு மாதாஜி சமைக்கும் போது வீட்டுல சண்டை, ரொம்ப கோபத்தோட சமைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மாதிரி கொடுத்து அனுப்பும் போது அதை பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு மகாராஜ் சொல்றாங்கன்னா, இவங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே சமைச்சிருப்பாங்க போல தெரியுது, சாப்பாட்டுலாம் அந்த உணர்வு வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்தருடைய சாப்பாடு சாப்பிடும்போது அந்த கோபத்தன்மையில வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா நம்ம வந்து கவனமா சமைக்கணும். பகவான் சாப்பிட்டுருவார். பட் அதே சமயத்துல அது எந்த உணர்வோட சமைக்கப்பட்டதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவார். அது ரொம்ப முக்கியமா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு சமைக்க கூடாது. அது போல நம்ம பேசணும், அந்த வார்த்தையை பேசணும். வெளிநபர்கிட்ட வந்து நிறைய சாப்பிடுவதை குறைச்சிக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பிரசாதம் சம்பந்தமா பேசும்போது நம்ம
சைத்தன்ய மகாபிரபு என்ன செய்வார்? யாரெல்லாம் ஜெகநாத்புரி யாத்திரைக்கு இங்க வராங்களோ, புரிக்கு வராங்களோ, அப்ப அவர்களுக்கு அனைவருக்குமே ஜெகனுடைய பிரசாதத்தை மன திருப்தியோட கொடுப்பார். எல்லாருக்கும் வர வச்சு மாலை போட்டு சந்தனம், பகவானுடைய பிரசாதமா சந்தனம் எல்லாம் கொடுத்து அவங்க அனைவருக்குமே பிரசாதம், ஜெகனுடைய பிரசாதத்தை வயிறாறு கொடுப்பார். ஜெகநாதரோட ரத யாத்திரை சமயத்துல, வேற வேற ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்த அவங்க இறந்த சமயத்துல, இப்படி பல நிகழ்ச்சிகள்ல சைத்தன்ய மகாபிரபுவே எல்லா பக்தர்களுக்குமே தானம் பண்ணி இருக்கிறார். அதாவது தானம்னா பிரசாதத்தை விநியோகம் பண்ணியிருக்கிறார். கொஞ்ச நெஞ்செல்லாம் நிறையவே நல்ல திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கார். இப்ப நம்ம பிரசாதம் சொல்லி பேசுறோம். நம்ம பெருமாள் கோயிலுக்கு சில இடங்கள்ல போகும்போது சர்க்கரை பொங்கல், சுண்டல் இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. ஆரம்பத்துல நானா வரும்போது கூட பிரசாதம்னா இதுதான் நினைச்சேன், இவ்வளவுதான் இதுதான் இருக்குன்னு சொல்லி. ஆனா இஸ்கான்ல தான் வந்து பாக்குறோம், விதவிதமான பிரசாதம் இருக்கு. சாப்பாடு, ரசம், குழம்பு, அதாவது சாம்பார், எல்லாமே பொரியல், இது எல்லாமே பிரசாதமாக இங்கதான் கொடுக்கப்படுது. இங்கதான் சொல்லப்படுது, இதையும் பிரசாதமாக பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அவர் இது எல்லாத்தையும் பக்தர்கள் பகவான் சாப்பிடுவாரு, அவர் சாப்பிட்டு மிச்சத்தை நம்ம எல்லாம் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த இஸ்கான்ல தான் சொல்லப்படுது. வெளி இடத்துல வந்து அவ்வளவு தெளிவா சொல்லப்படுறது கிடையாது. ஏதோ 1-2 புளியோதரை, சக்கரை பொங்கல், சுண்டல், வெண்பொங்கல் இந்த மாதிரிதான் அங்க வந்து கொடுக்கப்படுது. அதுதான் பிரசாதம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, இஸ்கான்ல தான் எல்லாமே, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, குலோப் ஜாமுன், சப்பாத்தி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா விதத்தையுமே எதையும் நிராகரிக்காம அனைத்தையுமே பகவானுடைய சேவையில பயன்படுத்துற வித்தையை வந்து இந்த இஸ்கான்ல தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. பிரசாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ராமானுஜாச்சாரிய காலத்துல வந்து பிரசாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகவானுடைய கருணை. ஒரு இடத்துல ஒரு பக்தர் சொல்றாங்க, கோபியர்கள் வந்து அந்த பகவானுடைய உதட்டிலேயே ஒரு புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு பொறாமப்படுறாங்க அப்படின்னா அந்த அவங்க ஒரு ஏக்கத்தோட சொல்றாங்க, எனக்கு வந்து பகவானுடைய உதட்டா இருக்கக்கூடிய அந்த மூங்கில் போல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி கோபியர்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. இப்ப நம்மளுக்கு கிடைக்கல, அவங்களுக்கே கிடைக்கல, நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இல்லையா? ஆனா இன்னொரு விஷயத்தின் மூலியமா அந்த அமிர்தம் நம்மளுக்கு கிடைக்குது, பகவானுடைய எச்சில் கிடைக்குது. எது அந்த விஷயம் அப்படின்னா பகவானுடைய பிரசாதம். எப்படி அந்த புல்லாங்குழலுக்கு பகவானுடைய எச்சில் கிடைச்சதோ, அந்த பிரசாதம் அமிர்தம் கிடைச்சதோ, அதுபோல நம்மளுக்கும் பிரசாதத்தின் மூலியமாக அந்த அமிர்தத்தை பகவான் நம்மளுக்கு வழங்குறார். இப்ப நம்ம வெறுமனே உடலை பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரசாதத்தை சாப்பிடாம பகவானுடைய எச்சில், கோபியர்கள்லாம் ஏங்கின அந்த எச்சில், அந்த அமிர்தம் வந்து நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒரு ஒரு நல்ல மனநிலையில அதை வந்து ஏத்துக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம பொதுவா அறக்க பறக்க சாப்பிடுவோம், அவனை நினைவு இல்லாம சாப்பிடுவோம். அப்படி இல்லாம அந்த அமிர்தம் அதுல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கணும். பகவானுக்கு வந்து நல்லபடியா அர்ப்பணம் செய்யும் போது அந்த பிரசாதத்தை வச்சுட்டு எடுக்கும் போதே அதுல வாசனைகள் வர ஆரம்பிச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பகவான் நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், ஆஃபரிங் வைக்கும் போது அந்த வாசனையே தெரியாது. சில சமயம் எனக்கு அது மாதிரி அனுபவம் உண்டு. அது வைக்கும்போது எந்த ஒரு வாசனையுமே வராது. நான் ஆஃபர் பண்ணி எடுக்கும் போது அதோடைய வாசனைகள் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா பகவான் அதை வந்து ஏத்துக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம 6 கோஸ்வாமிகள ஒருவரான ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து அவருடைய வாழ்க்கையில அந்த ரொம்ப பிரசாதம் ரொம்ப ஊசி போனாப்புல அழுகி போனாப்புல இருக்கும், அதை வந்து கழுவிட்டு தான் சாப்பிடுவார். பொதுவாக நம்ம வந்து அந்த மாதிரி சொந்த வீட்லயே இருந்தா கூட பழைய சோறை சாப்பிட மாட்டோம். ஆனா அவரு வந்து ஜனங்களுடைய பிரசாதம் பூரியில வந்து சமைச்சு அது மிச்சமாயி மாடும் சாப்பிடாம போய் அப்படி கீழே இருக்கக்கூடிய பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமா கழுவிட்டு அதை சாப்பிட்றாரு. எப்படி அந்த மனப்பான்மை அவருக்கு வந்ததுன்னா அந்த எண்ணம் தான் காரணம். எந்த எண்ணம்? இது பகவானுடைய எச்சில் பட்ட பிரசாதம். அந்த எண்ணத்தோட சாப்பிடும் போது சைத்தன்ய மகாபிரபுவே வந்து அந்த அந்த சாப்பாடை புடுங்கி சாப்பிட்டுட்டு, நான் இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு அமிர்தமான சாப்பாட்டை சாப்பிடல
அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா அந்த எண்ணம், அந்த அமிர்தம்ங்கிறது தெரிஞ்சிருந்ததுனால அது ரகுநாதர் கோசாமி சாப்பிடும்போது அதே விஷயத்த சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. இது எவ்வளவு அமிர்தமானதுன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு. அதனால பகவானுடைய பிரசாதம் என்னைக்குமே பிரசாதம் தான். இப்ப நாமளும் கொஞ்சம் கவனத்தோட சமைக்கணும். சண்டையோடையோ இல்ல மற்ற எண்ணங்களோட சமைக்க கூடாது. அப்படி சமைச்சிடறோம் அப்படின்னா அது மற்ற பக்தர்களுடைய உணர்வுகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். தானம் கொடுக்கறது தானம் வாங்குறதை பத்தி பார்த்தோம். அதே போல ரகசியத்தை சொல்லணும், ரகசியத்தை கேட்கணும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அதுக்கு என்ன சொன்னோம், ராமானுஜாச்சாரியுடைய வாழ்க்கையில நடந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னோம். பகவத்கீதையிலையும் 3 விதமான ரகசியம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்திருந்தோம். இன்னொரு விஷயம், ராமானுஜாச்சாரியுடைய வாழ்க்கையில அவர் வந்து ஐ திங்க் திருப்பதி போற வழியில, திருப்பதி போறாரு. அந்த சமயத்துல ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. வழியில எங்கேயும் பிரசாதம் கிடைக்கல. ஐ திங்க் தெலுங்கு அந்த மாதிரி இடத்துல, ஆந்திரா அந்த மாதிரி இடத்துல தான் பிரசாதம் ஒரு வீட்டுல சாப்பிட்றாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல வந்து அரிசி பருப்புல நிறைய கிடையாது. அந்த மாதாஜி பிரபுஜி தான், பிரபுஜி வந்து கொஞ்சம் வீட்டுக்கே உணவு இல்லைன்னு கொஞ்சம் தானம் வாங்கறதுக்காக வெளியே போயிட்டாரு. மாதாஜி மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ராமானுஜாச்சாரியர் தன்னுடைய சீடர்களோட வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்க உணவு வசதிகள் எதுவுமே இல்லை. உடனே அந்த ஊர்ல இருந்த ஒரு கடைக்காரரை போய் பார்க்க போறாங்க. அந்த கடைக்காரர் எப்படியாப்பட்டவருன்னா, இந்த பொண்ணு மேல கொஞ்சம் கண்ணு, அதாவது பழகலாமான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர் அவரு. இந்த பொண்ணுகிட்ட கையில காசு இல்லை, கணவர் வேற ஆளு இல்லை. பட் வந்திருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமேட்டு அந்த கடைக்காரன்ட்ட போயிட்டு நிக்கிறாங்க. இப்ப அந்த கடைக்காரனுடைய பார்வை, அவன் என்ன யோசிக்கிறான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, நான் வேணுமா இன்னைக்கு நைட்டு உங்க கூட நான் வேணுமா இருக்கிறேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு நான் கேட்கிற அரிசி பருப்பு எல்லாம் வேணும்னு சொல்லி, சக்கரை எல்லாம் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த வார்த்தையை விட்டுட்டு வராங்க. எனக்கு அரிசி பருப்புலாம் கூட நான் வேணுமா உனக்கு இன்னைக்கு நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அவனு சந்தோஷத்துல அரிசி பருப்புலாம் கொடுத்து விடுறான். இந்த அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சமைச்சு ராமானுஜாச்சாரியருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் கொடுத்து விடுறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல தன்னுடைய கணவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பாக்குறாரு, என்ன இவ்வளவு தடபுடலாம் செஞ்சிருக்கிற, எப்படி காசு கிடைச்சுன்னு சொல்லி கேட்டவங்க அந்த விஷயத்த அந்த மனைவி அந்த பிரபுகிட்டையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த கடைக்காரன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னவங்க அந்த நபரும் சந்தோஷப்படுறாரு. குருவுக்காக நீ ஒரு 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 முயற்சி பண்ணியிருக்க, செய்யக்கூடிய விஷயத்த நீ வந்து இது பண்ணியிருக்க, சரி பரவாயில்ல, எல்லாம் பகவான் விட்ட இதுன்ட்டு அவர் நம்ம அந்த கணவரும் அதுக்கு ஓகே சொல்லி சொல்லிட்டாரு. ஆனா குரு ராமானுஜாச்சாரியருக்கு தெரியும் பகவான் அவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம், அவருக்கு தெரியுது. அப்ப என்ன செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு மிச்சம் கொஞ்சோண்டு பிரசாதத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்து, இத நீ அந்த கடைக்காரன்ட்ட கொடுக்க சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி இது பிரசாதம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்ல, அவரு சாப்பிட்ட அடுத்த கொஞ்சம் நொடிகள்லயே அந்த தப்பான பார்வையில பார்த்த அந்த எண்ணம் அவரை விட்டு போய், அம்மா நீங்க எனக்கு தாய் போல, நான் உங்களை வணங்க வேண்டியவன், நான் உங்களை தப்பா இந்த மாதிரி நான் பார்த்துட்டேனே, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் அப்பவே அந்த அம்மாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். புரியுங்களா? இப்ப நம்ம சமைக்கிற சாப்பாடு தான் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டுட்டு வரும். நம்ம சில வீட்டுல வந்து பக்திக்கு அகைன்ஸ்டா இருக்கலாம், சில சமயம் பிரச்சனைகள் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப கவனமா சமைச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி, இது மாதிரி பாட்டு கேட்காம சண்டை சச்சரவோட இல்லாம பகவானுடைய நினைவோட சமைச்சு அது அவருக்கு கொடுக்கும்போது அவருடைய அந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய எல்லா நபர்களுமே கூடிய சீக்கிரத்துல பக்தர்களா மாறிடுவாங்க. ஒரு மாதாஜி அவங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கல, பட் அவங்க பகவானுடைய கருணையால குரு மகாராஜிடம் தீட்சை வாங்கிட்டாங்க. மகாராஜும் வந்து கொஞ்சம் பிரசாதத்தை வந்து கொடுத்து அனுப்புறாங்க அந்த அம்மா கிட்ட, நீ போய் இதுக்கு அவங்க கணவர்கிட்ட கொடுக்க சொல்லி. இன்னைக்கு இது கோயில் பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய கணவர் வாங்கிக்கிட்டாரு. ஆனா அவருக்கு பக்தி பிடிக்காது, கொஞ்சம் அகேன்ஸ்டான நபர் தான், எப்போதும் தொண சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டாங்க. மக்கிய நாள் காலையில அவர் எந்திரிச்சு சொல்றாரா, நீ ஏதோ தீட்சை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, வாங்கிட்டியா, நீ வேணுமா வாங்கிக்கோ, நான் வந்து உன்னை எதுவும் திட்ட மாட்டேன், உன்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு சொல்லி
அவரே மனசு மாதிரி அந்த வார்த்தையை சொன்னாராம். அதுபோல நம்ம கிட்டயும் தூய்மை வேணும். அப்பதான் நம்ம கொஞ்சம் நம்ம செய்யற பிரசாதத்தால அந்த நபர்களும் மாறுவாங்க. நம்மளே பிரசாதம் சாப்பிடல அப்படின்னா எப்படி நம்மளை சுத்தி இருக்க நபர்கள் எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அவங்க கிட்ட இருந்து? அதனால ஒருத்தர் மாறணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் வந்து பிரசாதம். இந்த பிரசாதத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் செஞ்சோம்னா அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். முயற்சி பண்ணுங்க, பகவானை பிரசாதத்தை எல்லாரும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, இது வரலும் நம்ம வந்து பக்தர்கள் கூட எப்படி இந்த அன்பு பரிமாற்றத்தை செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டோம். கடைசியா ஒரு 5 நிமிடத்துல பக்தர்கள் அல்லாதவர்களான நாஸ்திகர்கள், கர்மிகள், ஞானிகள், யோகிகள், பேரளவான கொடையாளிகள், இவங்க கிட்ட நம்ம தானத்தை கொடுக்க கூடாது. இவங்க கிட்ட இந்த 6 விதமான விஷயத்தையும் பகிர்ந்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த பெயரளவேயான கர்மிகள், ஞானிகள், அப்புறம் யாரு சொன்னோம், யோகிகள், கொடையாளிகள், இவங்க அனைவருமே பக்தர்கள் இல்லை. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தானம் கொடுக்கறதோ அவங்க கொடுக்க தானத்தை வாங்கக்கூடாது. அப்புறம் வந்து அவங்க அவங்க அவங்ககிட்ட ரகசியத்தை கேட்க தேவையில்ல, அவங்ககிட்ட ரகசியத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து பிரசாதத்தை வாங்கிக்க வேண்டிய பிரசாதம்ங்கிறது நம்ம கவனம் புரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கு நல்லா பொருந்தும். இவங்களுக்கு வந்து சாதாரணமான சாப்பாடுங்கிறத வச்சுக்கலாம். ஓகே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்க கொடுக்குற சாப்பாட்டை நம்ம வாங்கிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாஸ்திகர்களும் இந்த அருவவாதிகளான மாயாவாதிகளும் பக்தர்கள்கிட்ட பொறாமைப்படக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. பக்தர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது அதற்கு எதிர்ப்பா சில விஷயமான சில சில வேலைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்க சாதாரணமா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த அருவவாதிகளும் இந்த யோகிகளும் நாஸ்திகர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கர்மிகளும் அந்த பிரச்சாரம் பண்ணுவதற்கு தடை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய தேவையில்லை. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, இந்த கர்மிகள், ஞானிகள், நாஸ்திகர்கள் எல்லாருமே பாம்புக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இப்ப பாம்புக்கு பால் வார்த்தை என்ன பலன் கிடைக்கும் நம்மளுக்கு? புறப்பர் அடிக்கடி சொல்லுவாரு, என்னைக்கு அது நல்ல விதமா அவங்களுக்கு முடியவே முடியாது. பாம்புக்கு பால் வாக்குறதுங்கிறது நல்ல விதமா முடியவே முடியாது, அது ஆபத்துலதான் போய் முடியும். அதுபோல கர்மிகளுக்கு, ஞானிகளுக்கு நம்ம வந்து உணவு, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். பிரசாதம்ங்கிறது வேற. பிரசாதம் இல்லாம நம்ம வெறுமனே உணவா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அவங்கள மேலும் மேலும் நம்மளை பத்தி குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி போயிடும். அதனால அது மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். நம்ம வீடு தேடி ஏதாவது வருவாங்க இல்லையா, காசு பணம் கேட்டு வருவாங்க, அது இது கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி புறப்பட சொல்றாரு. இது தானம், தானத்துக்கு சொல்லலாம். பிரசாதத்துக்கும் அதே தான். நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது பிரசாதம் இல்லாத அப்படிங்கறதுனால எந்த உணர்வோட சமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. நான் ஒரு ஸ்லைடு காட்டுறேன் பாருங்க. இந்த பணம் யாரு சொல்றது? நாஸ்திகர்கள் ஏதாவது தானம் கொடுக்குறாங்கன்னா அதை ஏத்துக்க கூடாது. நாஸ்திகர்களோ, கர்மிகளோ, யோகிகளோ தானம் கொடுக்கும் போது ஏத்துக்க கூடாது. அவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்க தேவையில்ல, சாப்பாடு அவங்க கொடுக்குற சாப்பாட்டை ஏத்துக்க தேவையில்லை. இந்த ரெண்டுக்கும் நான் ஒரு சைடு வச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது சைத்தன்ய மகாபுரு வந்து அத்வைத ஆச்சாரியர் பத்தி நல்ல விதமா சொல்லணும். ஆனா சில பேர் தப்பா சொல்லிடுறாங்க. அதுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. என் ஆன்மீக குருவான, யாருடைய ஆன்மீக குரு? சைத்தன்ய மகாபுருடைய ஆன்மீக குருவான அத்வைத ஆச்சாரியார் ஒருபோதும் பக்தர்களிடமிருந்தோ மன்னர்களிடமிருந்தோ தானத்தை ஏற்கக்கூடாது. ஏனெனில் ஆன்மீக குருவானவர் அத்தகைய பௌதிகவாதிகளிடமிருந்து பணம் அல்லது தானியங்களை பெற்றால் அவரது மனம் களங்கம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொருளுரையில பாருங்க, அழகா இருக்குன்னு. பௌதிகவாதிகளிடமிருந்து பணம் அல்லது உணவை ஏற்பது மிகவும் அபாயகரமானதாகும்.
அவ்வாறு ஏற்பது தானத்தை பெறுபவரின் மனதை களங்கமடைய செய்கிறது. நம்ம பக்தர் இல்லாத அந்த கருமிகள், ஞானிகள், யோகிகள் இவங்களுடைய பிரசாதத்தை ஏற்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஏற்பவருடைய மனம் வந்து களங்கம் அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சன்னியாசிகளுக்கும் பிராமணர்களுக்கும் ஒருவன் தானம் அளிக்க வேண்டும் என்பது வேத வழிமுறை தான், தப்பு கிடையாது தானம் கொடுக்கறதுல. ஆனா தானம் அளிப்பவனின் அந்த தானத்தின் மூலமாக தனது பாவ செயல்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். எனவே ஒருவன் நல்ல புண்ணியம் செய்தவனாக இல்லாவிடில், அவன் வந்து நல்ல புண்ணியவான இல்லாட்டி அவங்கிட்ட இருந்து நம்ம எந்த தானத்தையும் வாங்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னும் கூட இருக்கும் பாருங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த அறிவுரைகளை எல்லா ஆன்மீக குருமார்களுக்கும் வழங்குகிறார். முக்கியமா பக்தர்களுக்கு, நல்ல பெரிய உயர்ந்த பக்தர்களுக்கு சொல்றார். தகாத பாலுறவு, போதை பொருட்கள், சூதாட்டம், மாமிச உணவு ஆகிய பாவ செயல்களை கைவிடுவதற்கு ஆர்வமின்றி இருக்கும் பௌதிகவாதிகள் சில நேரங்களில் எமது சீடர்களாக விரும்புகின்றனர். பிரபுபாதர் சொல்றார். இதுல ஆர்வம், இது விடுறதுக்கு ஆர்வம் இல்லை, ஆனா என்னோட சீடர்களா இருக்க ஆசைப்படுறாங்க. பௌதிகவாதிகள் சில நேரங்களில் எமது சீடர்களாக விரும்புகின்றனர். ஆயினும் வைஷ்ணவர்கள் அத்தகைய மலிவான சீடர்களை ஏற்பதில்லை. வியாபார நேரத்தில், வியாபார நோக்கில் ஆன்மீக குருவாக இருப்பவர்களோ அணுகுவோரின் நிலையை யோசிக்காமலேயே அவர்களை சீடராக ஏற்கின்றனர். சில வியாபாரம் பண்ணக்கூடிய குருக்கள் என்ன செய்யறாங்க, யாரு எப்படின்னு என்ன, நீ என்னோட சீடனா இருந்துக்கோன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரால் சீடனாக ஏற்கப்படுவதற்கு முன்பாக அந்த சீடன் குறைஞ்சபட்சம் அடிப்படை சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையில் வைஷ்ணவ கொள்கைகளின் வழிமுறைகளை பின்பற்றாத நபரிடமிருந்து ஒரு வைஷ்ணவன் தானமோ உணவோ பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபர்மா அழகா விளக்கியிருக்காரு. இது சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதி லீலையில 12வது அத்தியாயத்துல இந்த விளக்கம் இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, இது ஒரு நல்ல ஸ்லோகம். துஷ்டமனு ஹைலனகே கிருஷ்ணேர ஸ்மரண கிருஷ்ண ஸ்மிருதி வினோஹய நிஷ்பல ஜீவன. விளக்கம் என்ன அது? அது வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத அந்த விஷயத்தை நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசை வந்து களங்கம் அடையும்னு சொல்றாங்க. இது வந்து அந்தியிலே 6வது அத்தியாயம். இந்த ஸ்லோகத்துல பாருங்க, விஷயர் அன்ன காயில மலினஹய மன மலின மன ஹைலே நகே கிருஷ்ணேர ஸ்மரணு. என்ன அர்த்தம்? பௌதிகவாதிகளால் அர்ப்பணிக்கப்படும் உணவை உண்பதால் ஒருவனது மனம் களமடைகிறது. மனம் களங்கமடையும் போது அவனால் கிருஷ்ணரை முறையாக நினைக்க இயலாதுன்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? இப்ப நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்காம வெறுமனே நம்ம சாப்பிட்டாலும் அது பாவம். மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகுது, அவங்களும் களங்கம் முறையாக நினைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு அடுத்த ஒரு செய்தியும் பாருங்க. விஷயீர் அன்னஹய ராஜச நிமந்திரண தாத போக்தா சுகார மலினஹய மன. என்ன அர்த்தம்? ரஜோகுணத்தினால் களங்கமுற்ற நபரின் அழைப்பினை ஏற்கும் போது, அதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நாத்திகன், கருமிகள், ஞானிகள், அவங்க நமக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கும் போது அந்த உணவினை வழங்குபவர், உணவினை ஏற்பவர், ஏன்னா இருவரின் மனமும் களங்கம் அடையுதுன்னு சொல்லி சொல்லப்படும். ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மனசும் களங்கம் அடையுது, 2 பேர்த்து மனசும் களங்கம் அடையுது. பொருளரே சின்னதான். 3 வகையான அழைப்புகள் இருப்பதாக ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் கூறுகிறார். என்ன சொல்றாரு? தத்துவ குணத்திலான அழைப்புகள், ரஜோ குணத்திலானவை மற்றும் தமோ குணத்திலானவை. தூய பக்தரிடமிருந்து ஏற்கப்படும் அழைப்பானது சத்துவ குணத்தில் இருப்பதாகும். பௌதிகத்தில் பற்று கொண்டு புண்ணியவனாக இருக்கக்கூடிய நபரிடமிருந்து அழைப்பினை ஏற்பது ரஜோகுணத்தில் இருப்பதாகும். இந்த புண்ணியவான்கிட்ட இருந்து ஒரு சாப்பாடு ஏற்கிறோம் இல்லையா, அது வந்து ரஜோகுணமா. பௌதிகமாக மிகவும் பாவியாக இருப்பிடமிருந்து ஏற்கப்படும் அழைப்பு தமோ குணத்தில் இருப்பதாகும் சொல்லி சொல்றாங்க.
அதனால பக்தனா இல்லாத கருமிகள், ஞானிகள், யோகிகள், பெயரளவையான கொலையாளிகள் இவங்கிட்ட தானம் வாங்கவும் கூடாது. ஏன்னா அது வந்து தப்பான பணம். அந்த தப்பான பணத்தால அவங்க வந்து தன்னுடைய பாவத்தை போக்க முயற்சி பண்றாங்களே தவிர அவங்க பாவத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணல. அந்த பாவத்தை தொடரதான் முயற்சி பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து உணவையும் வாங்கக்கூடாது. ஏன்னா அது கலங்கு முட்டுறதா இருக்கும். ரஜகுணத்துல இருக்கிறதுனால அது கலங்கு முட்டுறதா இருக்கும். ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா பிரபுபாத் அந்த புத்தகத்தை எழுதுறாரு, அவங்களுக்கு ரகசியமே தெரியாது. பகவானுடைய விஷயமே தெரியாத போது அவங்ககிட்ட என்ன ரகசியத்தை கேட்க போறோம்? அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. உங்க மனசையும் அவர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம்னு சொல்லி சில பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொல்றாங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், அவங்க கிட்ட நம்ம பழகிறது இல்லை. பட் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா உறுதியா இருந்தோம்னா, சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்கள போய் வெளியே எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடலாம். ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது. வெளியே போய் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பக்தி வந்து பாதிக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடுறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. ஓகே. அதான் ஓரளவுக்கு சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. அப்புறம் கடைசியா பக்தர்கள் கூட பழகும் போது கூட நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் வச்சிருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம ஏதாவது பிரசாதம் கொடுத்தோம்னா நம்ம நாளைக்கு நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது வேற விஷயத்துல ஏதாவது நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அது வந்து ஒரு நல்ல குணம், நல்ல பழக்கம் கிடையாது. பக்தர்களுக்கு பகவானுக்கு ஜஸ்ட் திருப்தி, அவங்க திருப்தி அடைஞ்சா போதுங்கிற எண்ணத்தோட கொடுக்கணும். நாளைக்கு ஏதாவது நமக்கு ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. அதனாலதான் ஒரு ஸ்லோகம் இருக்கு, சவை பும்சாம் பரோ தர்மம் எதோ பக்திர் அதோக்ஷதி. அதாவது இது வந்து 2வது அத்தியாயத்துல பகவத்கீதை முதல் காண்டம் 2வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல இந்த விஷயம் வருது. புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருக்காரு சில பிரபுபாதரே. சவை பும்சாம் பரோ தர்மம் எதோ பக்திர் அதோக்ஷதி அஹைத்துக்கி அப்ரதிகதா சுப்ரிஷிததி. பக்தி பண்றோம், எப்படி பக்தி கிடைக்குது நம்மளுக்கு? குரு கிருஷ்ணனுடைய கருணையாலதான் பக்தி கிடைக்குது. அப்ப அந்த பக்திய உள்நோக்கம் இல்லாம செய்யணும். ஒரு பக்தர் கூட பழகுறோம், அவருக்கு ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது செய்யறோம் அப்படின்னு உள்நோக்கம் இல்லாம இருக்கணும். அப்படி உள்நோக்கம் இல்லாம நம்ம செஞ்சாதான் நம்மளுடைய ஆத்மாவை முழுசா திருப்திப்படுத்த முடியும். கொஞ்சம் நம்ம விரும்ப லட்சத்தை போய் அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து பக்தர்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு அதே சமயத்துல போர்ஸ் பண்ணவும் கூடாது, நீ வாங்கிக்கணும், நீ வந்து இல்லாட்டி என்கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் அது மாதிரியும் சொல்லக்கூடாது. எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஜஸ்ட் திருப்தி, அவங்க திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு கொடுக்கணும். தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம், நிறைய கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்ம அன்போட கொடுக்கணும், அவங்களும் அதை வந்து அன்போட ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. அதை ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கிறோம் உபதேச மரத்துல. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம நிப்பாட்டிடுங்க. அப்புறம் வந்து இன்னொரு சின்ன விஷயம் தாயே, இங்க வந்து பிரசாதம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னோம். நம்ம அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உத்தம பக்தர்களும் மத்தியம பக்தர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதத்தை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் யாரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி. ஆனா புது பக்தர்களுக்கு, ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு அந்த மாயாவாதிகள், நாஸ்திகர்கள் இவங்களுடைய பணத்தை, இவங்களுடைய உணவை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. அதனாலதான் இங்க அடிக்கடி சொல்றாங்க, வேண்டாம் அவங்க கூட போகாதீங்க, பழகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம ஓரளவுக்கு மத்தியம பக்தருக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு உத்தம பக்தருக்கு வந்துட்டோம் அப்படின்னா நாம வந்து வாங்கலாம். அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் மிகவும் முன்னேறிய நிலையில் இருந்தால் ஒழிய, அப்படின்னா குரு மகாராஜ் போல ஒரு முன்னேறிய நிலையில இருந்தால் ஒழிய
அவனால் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விரிவுபடுத்துவதில் பயன்படுத்த இயலாது. இன்னொரு முறை படிக்கிறேன். ஒருவர் மிகவும் முன்னேறிய நிலையில் இருந்தால் ஒழிய அவனால் ஒருவனுடைய பங்களிப்பையும் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விரிவுபடுத்துவதில் பயன்படுத்த இயலாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா குருமார்களுக்கு தெரியும், நம்மளை போல ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கதான் மத்த நபர்களோட பிரசாதம் வாங்கவோ கொடுக்கவோ ரகசியத்தை சொல்லவோ கேட்கவோ கூடாது. பெரிய பெரிய பக்தர்கள்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைச்சாலும் அது பகவானுடைய கருணையால மாறிடும். ஆனா அவங்கள பத்தி இங்க சொல்லப்படலை. இப்ப நம்மளாம் பிரசாதம் கொடுக்குறோம், யாரோ வராங்க கோயிலுக்கு வந்தாங்க கொடுத்துட்டு தான் போறோம். ரோட்ல எங்கேயாவது அன்னதானம் முன்னா கண்டிப்பா கொடுக்கதான் செய்யறோம், யாரு என்னன்னு கண்டுக்கிறதே கிடையாது. பட் நிலையில இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நாம தடுமாற வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த குறிப்பிடும். இந்த உபதேசம் தெய்வீக மாத்திடுவாங்க. ஒரு கதை கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ராகவேந்திர ஒரு இதுல வந்து ஒரு முஸ்லீம் ஒரு நபர் வந்து மாமிசம் போன்ற விஷயத்த கொடுப்பாரு. அது ராகவேந்திர சுத்த பக்தர் உயர்ந்த அப்படிங்கிறனால அந்த மாமிசத்தை கூட அப்படியே பூவாக மாத்திட்டுருவார். அது மாதிரி அந்த முன்னேறிய நிலையில இருந்தா இந்த பிரச்சனையே இருக்காது நம்மளுக்கு. ஆனா தாழ்ந்த நிலையில இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்ல புறப்பார்ட்ட வந்து ஒருத்தர் இந்த பைக் ரேஸ் இந்த கார் ரேஸ் F1 ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, காரு பைக்கு. அந்த நபர் வந்து அவருடைய காலத்திலேயே பேசுறாரு. வந்து பேச ஆரம்பிக்கும் போதே பௌதிகமா தான் பேசுறாரு. நான் வந்து இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், இவ்வளவு ஒரு கிலோமீட்டருக்கு 100-150 கிலோமீட்டர் வேகத்துல போக அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஒருப்பாரு ஊனு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஒரு டைம்ல எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. உடனே பிறப்பாரு அங்க இருந்து பேசுறாரு, வண்டி போயிருக்கலாம், ஆனா நீங்க உசுரோட இருந்தீங்கல்ல, அது போல உடம்பு போனாலும் ஆத்மா போகாது, ஆத்மா நிச்சயமானது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆத்ம தத்துவத்தை பேச ஆரம்பிக்கிறார். பட் நாம என்ன செய்வோம், அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியா, வேற என்னங்க ஆச்சு, வேற யாருக்கு அப்படியாச்சு, இது மாதிரி நம்ம மேலும் மேலும் பௌதிகமா போய்கிட்டு இருப்போம். பெரிய பெரிய நபர்கள்லாம் எப்ப நேரம் கிடைக்கும், எப்ப அவங்களுக்கு வந்து ஆத்மா பத்தி சொல்லலாம்னு சொல்லி ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நாம கொஞ்சம் இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும். கொஞ்சம் முன்னேறி வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சாஸ்திரத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், சில நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பழகலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கருணையை காட்டலாம். ஓகே, சரி, மன்னிக்கணும். சொல்லுங்க, ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது சொல்லுங்களா, ஏதாவது கேட்கணுமா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஓகேங்களா? ஆமா பிரபு. கேக்குது பிரபு. இந்த குரு சீடர்களுக்கு உண்டான அறிவுரையில பிரபு, இப்போ வந்து நாத்திகவாதி அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் விளங்க, அதாவது அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வர்றப்போ, அவர்களுக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பிரச்சாரத்தை கொடுக்காம அவர்கிட்ட நம்ம பணமா வாங்கிட்டு பிரசாதமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருத்தனம் சொல்லி இருக்கிறாங்களே பிரபு, இது இந்த டயத்துல சாத்தியமாகுமா எப்படின்னு கேட்க. கிருஷ்ணா கேள்வி ஹரேஷ்ணா. அதான் பிரபு, இப்போ சீடர்களுக்கெல்லாம் அறிவுரையில் இருக்கிறோம். சீடருக்கு உண்டான அறிவுரையில் இருக்கிற பிரபு, இப்ப நம்ம வந்து யார வந்து பார்த்து பிரச்சாரம், இந்த நாஸ்திகவாதிகளுக்கு சாமிய மேல பகவானுடைய மேல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரபு. அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட வந்து பணமும் வந்து நம்ம வாங்கிட்டு பிரசாதம் அவங்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பகவானை பத்தி சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ அது சரியானதானே? இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரபு, அது எப்படி? ஆமா ஆமா, ஆனா நம்ம சைத்தன்ய சரித்திரத்துல வார்த்தை சொல்லி ஒதுங்கியே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஓரளவுக்கு புண்ணியவானா இருக்கிறான், கொஞ்சம் நல்ல ஆளா இருந்தா நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க கொடுக்குற காசை வந்து கொஞ்சம் பக்தி ரீதியில பயன்படுத்தலாம்.
ஆனா அதுவே தப்புதான். சரி. ஏன்னா நம்ம ரகுநாதர் அவங்க அப்பா வந்து சைத்தன்ய மகாபுருடைய தெரிஞ்ச நபர் தான். தாத்தான் சைத்தன்ய மகாபுரு வந்து ரகுநாதாசுடைய அப்பா வந்து தாத்தான் கூப்பிடுவார் இல்லையா. நல்லவர் தான், கொஞ்சம் புண்ணியவான் தான். ஆனா அவரை பத்தி குறிப்பிடும் போது சைத்தன்யமூர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் மலத்துல வாழ்ற புழுக்கள் போல, சாக்கடையில உலரக்கூடிய பன்றிகள் போல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரகுநாத் தாஸ் கிட்டே அந்த வார்த்தையை சொல்றாரு. அவங்க அப்பா எல்லாம் இப்படி வந்து பௌதிகத்துல உழந்துட்டு இருக்காங்கப்பா, நான் தாத்தாங்கனால கொஞ்சம் நான் பின்படுத்துற மாதிரி சொல்லிட்டேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லி ரகுநாத் கோஸ்வாமி கிட்ட அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. ரகுநாத் கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அவருக்கு பிரசாதம் கொடுக்கும்போது, எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கலன்னு, சரி அந்த காசை பயன்படுத்தணுமேன்னு பயன்படுத்திட்டேன், இனிமேல் நான் உங்களுக்கு கூப்பிட மாட்டேன் மாதிரி சொல்லி சொல்றாரு. கரெக்டானு பார்த்தோம்னா ரொம்ப பாவகரமான நபர்கள்கிட்ட நம்ம வந்து எதுவுமே செய்ய தேவையில்ல, கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பயன்படுத்தலாம், முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியது, கருணை கொடுக்க வேண்டியது. வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, இதான் என்னோட கொஸ்டின், அதான் தெளிவாயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. உமா சாந்தி மாதாஜி, உமா காளிந்தி மாதாஜி தாயே, விஜயராணி மாதாஜி இருக்கீங்க? புரியுது பிரபு, புரியுது. முடிச்சிடலாங்களா? இவங்க 4 பேரும் போற யாரு இவங்க? ராமரு, சீதா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஓகே ஓகே தாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க தாயே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு.